விவாதத்தை எதை பத்தி பார்க்க போறோம்னா வாக்குரிமை பத்தியும் நோட்டா பத்தியும் பார்க்கலாம். வாக்குரிமை அப்படின்றது வந்து அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 5 வருஷம் நம்ம ஆளக்கூடிய ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உரிமையை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை வந்து அடிப்படை உரிமையாகவும் கொடுத்துருக்காங்க. அதனால அதை சரியான வகையில பயன்படுத்தி நம்ம ஒரு சரியான வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறோம். அதே மாதிரி நோட்டாக்கு வாக்களிக்கிறதுனால தேர்தல் முறையை எடுத்துட்டு ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு தவறான கருத்து வந்து மக்களிடையே பரவி இருக்கு. அது வந்து 90% நம்ம நோட்டாக்கு வாக்களித்தாலுமே கூட மீதம் இருக்கக்கூடிய 10% வாக்குகளை வைத்து அதுல யார் மெஜாரிட்டி வராங்களோ அந்த வேட்பாளரை வந்து அரசமைக்க வைக்க முடியும். அதனால நோட்டாக்கு அளிக்கக்கூடிய வாக்கு அப்படின்றது வந்து நம்முடைய செல்லாத வாக்கு அப்படின்ற வகையில தான் போய் சேரும். அதனால வருகின்ற 19/4/2024 அன்று நம்மளுடைய 100% வாக்குகளை அடித்து நம்ம ஜனநாயகத்தை பாதுகாப்போம்.